தொண்டை நாட்டு 32 சிவத்தலத்தில் இது ஒரு சிவத்தலம். திருஞான சம்பந்தர், அருணகிரிநாதர், ராமலிங்க சுவாமிகள் பாடல் பெற்றது. குரு இங்கு சிவபெருமானை பூஜை செய்துள்ளார். ஆதலால் ஆலங்குடி தென்குடி திட்டை திருச்செந்தூருக்கு சமானமான குருஸ்தலமாகும். சாப விமோசனம் பெற்றதால் திருவலிதாயம் எனவும் திருவல்லீஸ்வரர் எனவும் பெயர் பெற்றது. சிவபெருமான் சதுர ஆவுடையாரில் காட்சி தருகிறார். சுமார் 2000 வருடத்திற்கு முற்பட்ட கோயில் என்று கூறப்படுகிறது. பிரம்மபுத்திரிகளான கமலை, வள்ளி ஆகியோர் விநாயகரை திருமணம் செய்து கொண்ட திருமண ஸ்தலமாகும். திருமணம் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் இருப்பவர்கள் இங்கு முகூர்த்த நாளிலே அர்ச்சனை செய்து விநாயகரை வழிபட்டால் திருமணம் நடக்கும். குரு பகவான் பூஜை பண்ணதால இங்கே வெளியில் இது குரு பகவானாக இருக்கார். இந்த க்ஷேத்திரம் குரு பகவான் அருள் இருந்தால்தான் இங்கே வர முடியும்னு ஒரு சிறப்பு. இந்த க்ஷேத்திரமானது சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் நடுவில் பாடி என இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த க்ஷேத்திரம் திருவிழிதாயம்னு பேர். மேனகியோட சாபத்தினால பரத்வாஜர் இங்கே கருங்குருவி வடிவத்தில் பூஜை பண்ணதா வரலாறு. அந்த கருங்குருவி பேர் வலியன். வலியன் பூஜை பண்ணதால வலிதாயம்னு பேர். தொண்டை நாட்டு 32 சிவத்தலத்தில் இது ஒரு சிவத்தலம். திருஞான சம்பந்தர், அருணகிரிநாதர், ராமலிங்க சுவாமிகள் பாடல் பெற்றது. சூரிய சந்திரன் பூஜை படைக்கார, ஆஞ்சநேயர் பூஜை படைக்கார, பிரகஸ்பதி குரு இங்கே பூஜை பண்ணியிருக்காரு. இது கஜபிருஷ்ட விமானம்னு சொல்லிட்டு ரவுண்டான மூலஸ்தானம். இதன் புராண பெயர் திருவலிதாயம். சுவாமியோட பெயர் திருவல்லீஸ்வரர். சிவபெருமான் இங்கு சதுர ஆவுடையாரில் காட்சி தருகிறார். சுமார் 2000 வருடத்திற்கு முற்பட்ட கோயில் என்று கூறப்படுகிறது. சோழர் காலத்து கட்டடம் என்று கல்வெட்டில் குறிப்புள்ளது. இங்குள்ள கர்ப்பகிரகமானது கஜபிருஷ்ட விமானமாக இருக்கின்றது. தூங்கானை மாடம் என்று சொல்வார்கள். ஒரு யானையின் பின்புறம் எப்படி அரை வட்ட வடிவில் இருக்குமோ அந்த மாதிரி கர்ப்பகிரகத்தை கொண்ட இந்த கோயிலாகும். பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி குரு பகவான் பூஜை பண்ணதால இங்கே வெளியில் இது குரு பகவானாக இருக்கார். ஆலங்குடி மாதிரி தட்சிணாமூர்த்தியும், தென்குடி திட்டம் மாதிரி குருவும் இருக்கார். 2 பேரும் இங்கே அருள் புரிகிறாங்க. இன்னொரு சிறப்பு, சிவன் ஒரு குரு, தட்சிணாமூர்த்தி ஒரு குரு, முருகர் ஒரு குரு, பிரம்மா ஒரு குரு, பிரகஸ்பதி கோல் அவர் ஒரு குரு. 5 குரு இருக்கிறதா இங்கே ஒரு சிறப்பு. இந்த க்ஷேத்திரம் குரு பகவான் அருள் இருந்தால்தான் இங்கே வர முடியும்னு ஒரு சிறப்பு. பரத்வாஜ மகரிஷியின் மேனகினுடைய ஒரு சாபத்தினால் கருங்குருவியாக மாறிவிடுகிறார். அந்த கருங்குருவின் பெயர் வலியன். வலியன் இங்கு பூஜை செய்து சாப விமோசனம் பெற்றதால் இந்த ஸ்தலம் திருவலிதாயம் எனவும் இந்த இறைவன் திருவல்லீஸ்வரர் எனவும் பெயர் பெற்றது. தொண்டை நாட்டில் சிறப்பாக விளங்கக்கூடிய 32 சிவாலயங்களில் ஒன்று. 274 பாடல் பெற்ற ஸ்தலத்திலே இதுவும் ஒன்று. திருஞான சம்பந்தர், அருணகிரிநாதர், வள்ளலார், பாம்பன் சாமிகள் ஆகிய பெரியோர்களால் பாடல் பெற்ற இந்த ஸ்தலம் பிரம்மபுத்திரிகளான கமலை, வள்ளி ஆகியோர் தவமிருந்து விநாயகரை திருமணம் செய்து கொண்ட திருமண ஸ்தலமாகும். திருமணம் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் இருப்பவர்கள் இங்கு முகூர்த்த நாளிலே காலை வேளையிலே 3 மாலை மற்றும் அர்ச்சனை செய்து விநாயகரை வழிபட்டால் திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம். குரு இங்கு சிவபெருமானை பூஜை செய்துள்ளார். ஆதலால் ஆலங்குடி தென்குடி திட்டை திருச்செந்தூருக்கு சமானமான குருஸ்தலமாகும். குரு பெயர்ச்சி விழாவானது இங்கு சிறப்பாக நடைபெறும். மற்றும் இங்கு பௌர்ணமியை வைத்து அனைத்து விசேஷங்களும் நடைபெறும். பௌர்ணமியிலே திருக்கல்யாணம், பௌர்ணமியில் தீர்த்தவாரி, பௌர்ணமியில் அன்னாபிஷேகம், பௌர்ணமியில் ஆருத்ரா தரிசனம் என்று பௌர்ணமி வைத்து இங்கு அனைத்து விசேஷங்களும் நடைபெறும். பிரதோஷம் இங்கு வெகு சிறப்பாக நடக்கும். வியாழக்கிழமைகளிலே இங்கு நிறைய பக்தர்கள் குருதோஷம் நீங்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றனர். படிப்பு, உயர்கல்வி, வெளிநாட்டில் வேலை, திருமணம் மற்றும் இதர குடும்ப பிரச்சனைகளுக்கு
குருதோஷம் உள்ளவர்கள் இங்கே வந்து குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து குரு பகவானை வழிபட்டு செல்கின்றனர். இங்கே வந்து வியாழக்கிழமையில் நல்ல கூட்டம் வருது. 9 வாரம் 11 வாரம் அந்த மாதிரி பிரம்மனோட வந்து வழிபட்டால் நல்லது. பிரம்மனோட பெண்களான கமலை வள்ளின்னு வந்து இங்கே விநாயகர் வந்து திருமணம் புரிஞ்சிருக்காரு. கல்யாணம் ஆகாதவா இங்கே வந்து மாலை சாத்தி பிரார்த்தனை பண்ணிட்டா கல்யாணம் நடக்கும். மற்றபடி குரு பயிற்சி விழாவானது வந்து 3 நாள் லட்சார்த்தனை ஹோமங்கள் அந்த மாதிரி நடக்குது. அதில் வந்து பங்கேற்று சிறப்பு பெறலாம். அதே மாதிரி திதி கோயில் நட்சத்திர கோயில்னு சொல்லுவாள். இதில் வந்து திதி கோயில்னு சொல்லிட்டு பௌர்ணமியில் கார்த்திகை தீபம், பௌர்ணமியில் அன்னாபிஷேகம், பௌர்ணமியில் நடராஜர் பரப்பாடு, சித்ரா பௌர்ணமியில் தீர்த்தவாரி, அந்த மாதிரி பௌர்ணமி சிறப்பான கோவில். பௌர்ணமி அன்னைக்கு வந்து வழிபட்டால் ஒரு சிறப்பு. இங்கு ஞானசம்பந்தர் பக்தரோடு பலரும் பொழியும் மலரங்கை புனல் தூவி ஒத்த சொல்லி உலகத்தவர்தாம் தொழுது ஏத்த உயர் சென்னி மத்தம் வைத்த பெருமான் பிரியாது உரைகின்ற வலிதாயம் சித்தம் வைத்த அடியாரவர் மேல் அடையாமற்ற இடர் நோயே என்று பாடியிருக்கிறார். சிவபெருமான் எங்கும் செல்லாமல் இங்கு பிரியாமலே இந்த ஸ்தலத்திலே உறைவதாக அவர் சொல்கிறார். அவர் கூறிய 10 பாடல்களிலும் ஒரு பாடல் பாடினால் என்ன பலன் கிடைக்கும் என்று அந்த பாடலில் 4வது வரிகளிலேயே சொல்கிறார். மற்ற ஸ்தலங்களில் அவர் பாடும்போது 10 பாடல்களிலும் இறைவனுடைய அருமை பெருமைகள் திருவிளையாடல்களை கூறிவிட்டு 11வது பாடலில் தன்னுடைய பெயரையும் சேர்த்து இந்த 10 பாடலை பாடுவதினால் என்ன பலன் என்று 16வது பாடலில் பலஸ்துதி பாடியிருப்பார். இந்த ஸ்தலத்திலே ஒவ்வொரு பாடலை பாடினாலும் என்ன பலன் கிடைக்கும் என்று அந்த பாடலின் 4வது வரியிலேயே சொல்லியிருப்பார். அது ஒரு தனிச்சிறப்பு. இங்கே அந்த குரு பயிற்சி தைக்கிருத்திகை பிரம்மோற்சவம் எல்லாம் வகை சிறப்பாக இருக்கும். இப்போ சமீபத்தில் தான் இப்போது ஆகஸ்ட் 23 அன்றைக்கி தான் இப்போ கும்பாபிஷேகம் நடந்தேறி இருக்குது. தொடர்ந்து ஒரு 4 கும்பாபிஷேகமாக நான் இதை தொடர்ந்து பண்ணக்கூடிய வாய்ப்பை வந்து சுவாமி வந்து எனக்கு கொடுத்துருக்காரு. இங்கே வந்து ஒரு 40-50 வருஷமாக இந்த கோயிலில் நான் வந்து பணியாற்றிட்டு வரேன் அப்பா காலத்துலேருந்து. இங்கே வந்து வழிபட்டால் எல்லா வித நன்மையாக வந்து பெறலாம். இப்போ இந்த கோவிலில் வந்து குரு பயிற்சியானது வந்து சித்திரை மாதம் வந்து மே மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் வந்து மேஷராசிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார். இது வந்து இங்கே அந்த குரு பகவானை வந்து 9 வாரம் 11 வாரம் 21 வாரம் அந்த மாதிரி வந்து இது பண்ணால் சந்தான பிராப்தி, திருமண பிராப்தி, மற்றபடி தொழில் உத்தியோகம், குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாள். குரு நம்ம ஜாதகத்தில் நன்னா இருந்தால் நல்லது. குரு 2, 6, 8 வந்து மறைஞ்சி குருவோட இது இல்லைன்னா இந்த கோயிலுக்கு வாரம் வந்து போனால் அந்த குருவோட அருள் கிடைக்கும். வேலை கிடைக்கலன்னா வேலை, உத்தியோகம்னா எல்லாமே சிறப்பாகும். மற்றபடி இங்கு வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் விடுமுறை நாட்களிலும் நிறைய பக்தர்கள் வந்து வழிபாடு நடத்துகிறார்கள். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த ஸ்தலத்திலே பரத்வாஜ மகரிஷி மேனகனுடைய சாபத்தினால் கருங்குருவியாக மாறிவிடுகிறார். அந்த கருங்குருவி வலியன் என்று சொல்லப்படுகிறது. வலியனாகிய கருங்குருவி வந்து இங்கு சிவபெருமானை பூஜை செய்து பரத்வாஜர் தன்னுடைய சுய வடிவை அடைந்ததால் சுவாமியோட பெயர் திருவல்லீஸ்வரர் எனவும் திருவலிதாயநாதர் எனவும் தலத்தினுடைய பெயர் திருவலிதாயம் எனவும் பெயர் பெற்றுள்ளது. இங்கு குரு தமது பாபங்கள் மற்றும் தோஷங்கள் நீங்க சிவபெருமானை வழிபாடு செய்ததாக ஐதீகம். குரு பெயர்ச்சி விழாவானது இங்கு வெறு சிறப்பாக நடைபெறுகிறது. பக்தர்கள் குரு பெயர்ச்சி விழாவில் கலந்து கொண்டு தங்களுடைய குரு தோஷம் போக்கிக் கொண்டு செல்கிறார்கள். வருடம் நடைபெறும் குரு பெயர்ச்சி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு குரு பெயர்ச்சி லட்சார்ச்சனை மற்றும் குரு பெயர்ச்சி சிறப்பு ஹோமத்தில் கலந்து கொண்டு குருதோஷம் நீங்க பெற்று செல்கின்றனர். பக்தர்கள் அனைவரும் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த சிவாலயத்துக்கு வந்து தரிசனம் செய்து எல்லாவித அருளையும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.